Good morning, students. So last session வந்து நம்ம வந்து Unit 1 வந்து பார்த்தோம். Okay, Unit 1ல வந்து specific theory of relativity ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுல வந்து subdivision நிறைய பார்த்தோம். Okay, today we are going to see about the Unit 2. Unit 2ல வந்து பார்க்க போறோம். இந்த Unit 2ல என்னென்ன கண்டென்ட் வந்து உள்ளார இருக்குன்னா Bohr atom model, Bohr atom model, critical potential, experimental determination of critical potential, Frank and Hertz experiment, Sommerfeld relativity atom model, vector atom model, spinning of electrons, quantum number of associated with vector atom model, coupling scheme, LS coupling, JJ coupling, and then Pauli's exclusive principle, and Stern-Gerard's experiment. So in the content வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? So we are going to see first about the Bohr's atom model. Bohr's atom modelனா என்ன? ஓகேவா? Bohr assume basic Rutherford nuclear model. ஓகே, போர்ஸ் வந்து அவர் வந்து ஆட்டம் மாடல் ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி ரூதர்ஃபோர்ட் வந்து ஆட்டம் மாடல் வந்து ஃப்ரேம் பண்ணி சொல்லியிருக்காரு. அந்த ரூதர்ஃபோர்ட் சொன்னதை வந்து இவர் வந்து அடாப்ட் பண்ணி எடுத்துக்கிறாரு. ஓகேவா? ஸோ ரூதர்ஃபோர்ட் என்ன சொன்னார்னா ஆட்டம்ஸ் அண்ட் ட்ரை ஓவர் கம் த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் மாடல்ஸ். ஓகே, அவர் வந்து ஒரு சில இதை வந்து சொல்றாரு. ஸோ இதுல வந்து பேசிக் பாஸ்டுலேட்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த பேசிக் பாஸ்டுலேட்ல ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் cannot resolve round the nucleus. ஓகே, எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுத்தி வர முடியாது in all possible orbits as suggested by classical theory. classical theory சொன்ன மாதிரி இதுல வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுத்தி வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. electrons can revolve round the nucleus only in those allowed or permissible orbits for which the angular momentum of electron is integral multiple of h by 2 pi. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து சுத்தி வரலாம், ஆனா வந்து எப்ப சுத்தி வரலாம்னா அந்த ஆங்குலர் மொமெண்டம் வந்து எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் இன்டெகிரல் மல்டிபிள் ஆஃப் h by 2 பையா இருந்தாதான் சுத்தி வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஆங்குலர் மொமெண்டம் வந்து h by 2 பையா இன்டெகிரல் ஆஃப் h by 2 பையா இல்லைன்னா சுத்தி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இதுல h வந்து என்னன்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து 6.64 into 10 to the power of -34 joule seconds ன்னு சொல்றாங்க. These orbits are called stationary orbit and electron revolve in the orbit does not radiate energy. இந்த ஆர்பிட்ல சுத்தி வர்றது எனர்ஜியை வந்து கொடுக்காது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்பிளனேஷன், இது எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ஸ் ஆட்டம் மாடல்ல வந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நடுவில் இருக்கிறது வந்து ஒரு நியூக்ளியஸ், சுத்தி வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரேம் ஆயிருக்கிறத பார்க்கலாம். ஃபார் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் மாஸ் m மூவ் வித் த ஸ்பீட் வெலாசிட்டி v. இப்போ மாஸ் எலக்ட்ரான் வந்து அதோட மாஸ் வந்து m, அதோட வெலாசிட்டி வந்து vன்னு சொல்றாங்க. அது எவ்வளோ ரேடியஸ்ல இருக்குன்னா r ரேடியஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ l இஸ் ஈக்குவல் டு mvr, தட் இஸ் ஈக்குவல் டு mr ஸ்கொயர் ஒமேகா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு nh by 2 பையா இருக்கும். வேர் n இஸ் கால்ட் த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். என்னோட இது என்னன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இன்டெகிரல் வேல்யூ எக்ஸ்க்ளூடட் 0, n இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் வேல்யூ வந்து 0 தவிர்த்து n இஸ் ஈக்குவல் டு 1 2 3 எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது இது வந்து என்ன ஃப்ரேம் பண்றாங்கன்னா an atom radiates energy only when the electron jumps. ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு வந்து ஜம்ப் பண்ணாதான் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ரம் ஸ்டேஷனரி ஆர்பிட் டு ஹையர் எனர்ஜி. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு எனர்ஜி நான் வந்து ஒரு இது கொடுக்குறேன், அதை ஒரு எனர்ஜி கொடுக்குறப்ப அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட் போகுது, அப்போ வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது, அப்புறம் திருப்பியும் எனர்ஜி குறைஞ்சிருப்பாரு நியூட்ரல் அந்த அதே ஸ்டேட்டுக்கு வந்து வருது. ஸோ அந்த இது நம்ம தியரி பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஸோ அதே மாதிரி தான் ஸ்டேஷனரி ஆர்பிட்ல இருந்து ஹையர் எனர்ஜிக்கு வந்து மூவ் ஆகுது டு ஒன் லோவர் எனர்ஜி, திருப்பியும் அப்புறம் லோவர் எனர்ஜிக்கு வருது. From the electron jump from initial orbit to the energy EI to the final orbit of the energy EF. Initial orbit வந்து எப்படி மென்ஷன் பண்றாங்கன்னா EI ன்னு சொல்றாங்க, ஃபைனல் ஆர்பிட் வந்து EF ன்னு சொல்றாங்க. அப்ப இனிஷியல் ஆர்பிட் இது வந்து is higher than EF அப்படின்னு சொல்றாங்க. The potential, the photon of frequency V is equal to EI minus EF divided by H is emitted. இது வந்து எமிட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து போர்ஸ் ஃபார்முலா சொல்றாங்க. Basis on this postulate, Bohr described the formulae for radius of stationary orbit.
ஸ்டேஷனரி ஆர்பிட்டா இருந்தா எப்படி இருக்கும், டோட்டல் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் an ஆர்பிட்டா இருந்தா எப்படி இருக்கும், அந்த ஃபார்முலேட்டை வந்து சொல்றாங்க. கன்சிடர் an atom whose nucleus has positive charge ZT. ஒரு நியூக்ளியர் ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறாங்க, அதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ZTன்னு இருக்கு, மாஸ் வந்து எம்ன்னு இருக்குது, கேபிட்டல் எம்ன்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் எடுத்துக்கிறாங்க, Z is equal to 1. லெட் எலக்ட்ரான் ஆஃப் த சார்ஜ் இஸ் மைனஸ் சி. அதுக்கு வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு, அது மைனஸ் சின்று. அண்ட் மாஸ் வந்து எம் மூவ்ஸ் ரவுண்ட் த நியூக்ளியஸ் ஆஃப் த ரேடியஸ் ஆர். அது வந்து அதோட ரேடியஸ் வந்து நியூக்ளியஸ்லேருந்து எலக்ட்ரானுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ்ன்னு சொல்றாங்க, அது வந்து ஆறுன்னு இருக்கு. சின்ஸ் எம் இஸ் வெரி கிரேட்டர் தேன் ஸ்மால் எம், the nucleus is stationary. இந்த nucleus வந்து ஸ்டேஷனரியா இருக்கு. hence the mass of the nucleus does not come into the calculation. so அப்ப வந்து mass வந்து calculationக்கு வராது. the electrostatic force of attraction between the nucleus and the electron, electrostatic force வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1/4 pi epsilon naught ZT into minus C divided by R square. அது வந்து equation 1 ன்னு சொல்றாங்க. therefore centrifugal force of the electron வந்து எப்படி இருக்கும்னா mv square divided by R. இப்போ 1 and 2, இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்துக்கலாம். சிஸ்டம் வில் ஸ்டேபிள் இட். ஓகே, ஸோ இப்போ m1 is equal to 2னா இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன், அதாவது mv ஸ்கொயர் டிவைட் பை r இஸ் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட் இன்டூ ZT ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. அக்கார்டிங் டு போத் ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட் mvr இஸ் ஈக்குவல் டு nh டிவைட் பை 2π. இப்போ வந்து நமக்கு வந்து v மட்டும் தான் தேவை, வெலாசிட்டி மட்டும் தான் தேவை. அப்போ மீதி இருக்க டேர்ம் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து எடுத்துட்டு போகலாம். v is equal to nh divided by 2π r into m அப்படின்னு சொல்லலாம். therefore v ஸ்கொயரா மாத்திரம், இப்போ நம்ம அதை வந்து ஸ்கொயரா மாத்திரம். ஓகே, so v square is equal to n square h square divided by 2π r square into m square அப்படின்னு சொல்றான். that is equation 4 ன்னு வச்சுக்கலாம். substituting this value of v square in equation 3, equation 3 ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன டேர்மா மாறும், m divided by r into அந்த v square ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், that is equal to 1/4 pi epsilon naught ZT square divided by r square. therefore the resultant product வந்து எப்படி இருக்குன்னா r is equal to n square h square epsilon naught divided by pi ZT square into m அப்படின்னு சொல்றாங்க. the radius of n permeable orbit for the hydrogen is equal to rn, that is equal to n square h square into omega naught divided by 4 pi epsilon naught 4 pi e square into m, that is z is equal to 1 ன்னு சொல்றாங்க. From equation 1 we can get that term as Rn is directly proportional to n square அப்படின்னு சொல்றாங்க. அதோட ரேஷியோ வந்து டிவைட் பண்றாங்க. the radius of the first orbit of the hydrogen atom வந்து எவ்வளவு இருக்குன்னா 0.05 n 53 nm இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. this is called as Bohr's radius. அது வந்து Bohr's radius. therefore R1 வந்து 0.053 nm. அப்ப R2 வந்து எப்படின்னா 2 square into R1, Rn is equal to n square R1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ calculation of total energy, இப்போ வந்து total energy வந்து calculate பண்ணா electrons in the orbit in the sum of its kinetic and potential energy. இப்போ total energy calculate பண்ணுறப்ப நமக்கு தெரியும் kinetic energy plus potential energy வந்து calculate பண்ணுறப்ப இருக்கும், எவ்வளோ வருதோ அதுதான் total energy. the potential energy of the electron considered to be zero when it is infinite distance. ஒரு இன்ஃபினிட் டிஸ்டன்ஸா இருந்ததுன்னா அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஜீரோவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. the potential energy of the electron orbit gives the work done in the bringing of electron infinite to the orbit. therefore potential energy of the electron is equal to integral of infinity to r ZT square divided by 4 pi epsilon naught r square into dr. அந்த ரிசல்டன் ப்ராடக்ட் வந்து அதை வந்து இன்டகிரேட் பண்றப்ப மைனஸ் ZT ஸ்கொயர் டிவைட் பை 4 pi epsilon naught into r-ன்னு வரும். அது ஈக்குவேஷன் 6 ன்னு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி கைனடிக் எனர்ஜிக்கு வந்து பார்க்குறாங்க. கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு half mv ஸ்கொயர். ஸோ அதை வந்து டேர்ம் வந்து சிம்பிளை பண்ணால் தட் இஸ் ZE ஸ்கொயர் டிவைட் பை 4 pi epsilon naught into r, அதை வந்து 7ன்னு வச்சுக்கிறாங்க. ஃப்ரம் 3 we can get that. from 3 நமக்கு தெரியும் mv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ZE ஸ்கொயர் டிவைட் பை 4 pi epsilon naught into r. அப்போ வந்து டோட்டல் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட் வந்து எப்படி இருக்குன்னா En இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி. ஸோ அப்போ அந்த வேல்யூ எடுத்து நம்ம எழுதணும். அதாவது ZT ஸ்கொயர் டிவைட் பை 4 pi epsilon naught, அது ஈக்குவேஷன் 6 பிளஸ் ஈக்குவேஷன் 7. ஸோ ஈக்குவேஷன் 7 வந்து ZT ஸ்கொயர் டிவைட் பை 8 pi epsilon naught into r. ஸோ அந்த ரெண்டுத்தையும் ஒன்னாக்கி ஆட் பண்ணி பார்த்தோம்னா
that is equal to minus ZE square divided by 8 pi epsilon naught into R னு வரும். ஓகேவா? subtracting the value R from 5. இப்போ இந்த வேல்யூ R வந்து 5ல சப்ட்ராக்ட் பண்ணா En is equal to minus m e power 4 Z square divided by 8 epsilon naught square n square h square னு வரும். அது வந்து ஈக்குவேஷன் 8 னு வெச்சுக்கலாம். as the value of n increases En increases. அப்ப n வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுனா En ஓட வேல்யூயும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படினு சொல்றாங்க. So Bohr's interpretation for the hydrogen spectrum. So அப்போ Bohr's interpretation for hydrogen spectrum வந்து எப்படி இருக்கும் அப்படினு சொல்றாங்க. So அதுல வந்து பாத்தீங்கன்னா V is equal to En square En2 minus En divided by h. ஓகேவா? So அது மாதிரி சொல்லிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க. critical potential. So critical potential na enna? The least energy expressed in electron volt required to excite a free neutral atom from ground state to higher state is called critical energy. The least energy ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி expressed in the electron volt அது வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட்ல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க. அந்த required existing of free neutron வந்து நியூட்ரல் ஆட்டம் வந்து இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்ததுன்னா கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து ஹையர் ஸ்டேட்டுக்கா போச்சுன்னா ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கா போச்சுன்னா அதை வந்து கிரிட்டிக்கல் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஒரு எனர்ஜி லீஸ்ட் எனர்ஜி இருக்குது, அந்த லீஸ்ட் எனர்ஜி வந்து எலக்ட்ரான் வோல்ட்ல எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அந்த ஃப்ரீ நியூட்ரல் ஆட்டம் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் அதாவது ஹையர் ஸ்டேட்டுக்கு போச்சுன்னா அதை வந்து கிரிட்டிக்கல் பொட்டன்ஷியல்னு சொல்றாங்க. இட் இஸ் யூசுவலி distinguished two kinds of critical potential. இது ரெண்டு தான் வந்து நார்மலா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது ரேடியேஷன் பொட்டன்ஷியல் ஆர் ரிசனன்ஸ் பொட்டன்ஷியல்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல்னா என்ன? எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வோல்ட் required raise an atom from its normal state into excited state. ஒரு ஆட்டம் வந்து இருக்குது, அது நார்மல் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போனுச்சுன்னா அது வந்து எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க. அயனைசேஷன் பொட்டன்ஷியல்ன்றது என்னன்னா ஆட்டம் மே பி டிஃபைன்ட் as energy required to move an electron from a given orbit to an infinite distance from the nucleus. ஒரு இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து நியூக்ளியஸ் வந்து கொடுக்கறதா. ஓகே, சோ இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ் கொடுக்கறது. சோ இது வந்து அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? சோ அதுல வந்து நெக்ஸ்ட் வந்து பாரு கிரிட்டிக்கல் பொட்டன்ஷியல் அடுத்தது பாத்தீங்கன்னா explanation determination of critical potential. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் டிட்டர்மினேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் பொட்டன்ஷியல்னா என்ன? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ஸ் அண்ட் ஹெர்ட்ஸ் மெத்தடில் வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ராங்க் அண்ட் ஹெர்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு? த கேஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் அண்டர் ஸ்டடி ஹெர்ட்ஸ் ஸ்டடி த மெர்க்குரி வேப்பர். ஓகே, அவர் வந்து என்ன வந்து ஸ்டடி பண்ணா மெர்க்குரி வேப்பர் லேம்பை வச்சு ஸ்டடி பண்ணாது. அது கிளாஸ் டியூப் வந்து டீன்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட செட்டப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் 6.12 வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் வந்து டீன்ற கிளாஸ் டியூப் எடுத்துக்கிறாரு. அந்த இது வந்து என்னன்னா மெர்க்குரி வேப்பர் லேம்ப். ஓகேவா? ஸோ ப்ரெஷர் ஆஃப் அபவுட் 1 mm ஆஃப் மெர்க்குரி. அதில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருக்காங்கன்னா 1 mm ஆஃப் மெர்க்குரி வந்து கொடுத்துருக்காங்க. த எலக்ட்ரான் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை ஹீட்டிங் த ஃபிலமெண்ட் எஃப். ஸோ இப்போ வந்து பின்றது பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து ஃபிலமெண்ட் எஃப்ன்றது ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணுறப்ப பை லோ டென்ஷன் பேட்டரி பி. ஓகே, அதில் வந்து பின்றது பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. The electron are accelerated towards a grid G. Okay, electrons வந்து grid G ல வந்து accelerate பண்றாங்க, அதாவது boost பண்றாங்க. grid G by the potential difference V. அது வந்து எப்படி accelerate பண்ணா potential difference V between F, அதாவது F க்கு நடுவுல இருக்குது and G. F க்கு நடுவு G க்கு நடுவுல. Okay, the V can be varied by 0 and 60 volt.
இந்த V வந்து வேரி பண்றாங்க எதுலன்னா 0ல இருந்து 60 வோல்ட் வரைக்கும் வேரி பண்றாங்க. அதாவது பொட்டன்ஷியல் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, இந்த P இஸ் த கலெக்டர் பிளேட். P வந்து என்னன்னா கலெக்டர் பிளேட் which is kept at a slight negative position. ஓகே, அதை வந்து நெகட்டிவ் பொசிஷன்ல வந்து வச்சிருக்காங்க. தட் இஸ் V dash அப்படின்னு வச்சிருக்காங்க. above 0.5 வோல்ட், அது வந்து எவ்வளவு இருக்குன்னா 0.4 வோல்ட் with respect to G. thus only the electrons of G can go to P. ஓகே, அதனால வந்து G ல இருந்து P க்கு வந்து போகுது. ஓகேவா? சோ இதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். ஓகே, கீப்பிங் V dash கான்ஸ்டன்ட். இப்போ வந்து இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா V dash வந்து கான்ஸ்டன்டா எடுத்துக்கிறாங்க. V is gradually increased in small step. V வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றாங்க. எதுல இருந்தா 0 அப்பர்வர்ட்ல இருந்து 0ல இருந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. the plot of the collector curve against the accelerated potential V. so it's shown in the figure 6.13. இந்த ஃபிகர் 6.13 பத்தி பாத்தீங்கன்னா ஆக்சிலரேட்டிங் போர்ஷன் பொட்டன்ஷியல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேரி பண்றாங்க. 0ல இருந்து வேரி பண்றாங்க. இது வேரி ஆக கலெக்டர் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, அப்புறம் திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது, திருப்பி டிக்ரீஸ் ஆகுது, திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த கிராஃப் வந்து பாக்குறீங்க. ஓகேவா? ஸோ வி see that no collector current V is less than 0.5 வோல்ட். அதாவது 0.5 வோல்ட்டுக்கு கம்மியா எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். that's the collector current increases continuously. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து கலெக்டர் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. கண்டினியூஸா அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு, குறையல. when the acceleration PD reaches a value of 4.9 volt, the current steady lifts to a minimum. 4.9 வந்த உடனே மினிமமுக்கு வருது. again then PD is gradually increased from 4.9 volt to gradually increased to till another maximum region of 9.8. ஸோ 9.8 வரைக்கும் வருது, அப்புறம் திருப்பி டிக்ரீஸ் ஆகுது, திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதான் சொல்றாங்க அப்ராக்சிமேட்லி 5 வோல்ட் வரைக்கும். explanation of the graph: consider the case of the beam slow electron traveling through the mercury vapor lamp. okay, அப்ப வந்து எலக்ட்ரான் வந்து mercury vapor lamp வந்து ஸ்லோவா வந்து டிராவல் ஆகுது. the electron suffer no energy loss due to the collision with atoms of the gas. it reaches the collector plate. அப்ப வந்து குறையறப்ப கலெக்டர் பிளேட் வந்து ரீச் ஆகுது. increase of accelerating potential, the collector current increases. ஆக்சிலரேஷன் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிறப்ப கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. V reaches the value of critical potential 4.9 வோல்ட். அப்ப வந்து V வந்து 4.9 வோல்ட்ல வந்து கிரிட்டிக்கல் பொட்டன்ஷியல் வந்து வேல்யூ வந்து வருது. the electron acquires 4.9 volt of the energy of the reaches to G. the electron loses the energy in the inelastic collision with the mercury atom. okay, திருப்பியும் குறையுது. ஸோ அப்போ வந்து this suggests that atom absorbs 4.9 electron volt energy to raise it. okay, அப்போ வந்து அந்த இடத்துக்கிட்ட வந்து அப்சர்வ் ஆகுது, எனர்ஜி அப்சர்வ் ஆகிட்டு திருப்பியும் ஹையர் வோல்டேஜ் 9.8 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ திருப்பியும் டிக்ரீஸ் ஆகுது, அப்புறம் திருப்பியும் இன்க்ரீஸ் ஆகுது. இதை வந்து எப்படி வந்து மென்ஷன் பண்றாங்கன்னா E is equal to HV, அதாவது H விக்கு பதிலாக C by lambda அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேல்யூ போட்டு 4.9 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோமர்ஃபீல்ட் ஆட்டம் மாடல். பிராங்க்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சோமர்ஃபீல்ட் ரிலேட்டிவிஸ்டிக் ஆட்டம் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து என்ன சொல்றாங்க, அக்கார்டிங் டு போர்ட்ஸ், ஒருத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்பாங்க. அக்கார்டிங் டு போர், இது வந்து சோமர்ஃபீல்டு வந்து போரை வந்து ரெஃபர் பண்றாங்க. the lines in a hydrogen spectrum should each from well defined wavelength. okay, அவர் வந்து well defined wavelength இருக்குது. the spectrograph of high resolving power shows that H alpha, H beta, H gamma lines of the hydrogen spectrum are not single. எல்லாமே சிங்கிளா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. each spectral lines actually consisting of several very close lines patterns together. ஒரு லைனுக்கு வந்து நிறைய வந்து லைன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து சிங்கிளா இல்ல, தனியா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. Michelson found that under high resolution H alpha lines can be resolved in two close composition with wavelength of 0.13 angstrom. this is called fine structure of spectral line. அந்த மைக்கேல்சன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறப்ப வேவ் லென்த் வந்து
13 ஆங்ஸ்ட்ராம்ல வந்து பாக்குறாரு அந்த லைன் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்பெக்ட்ரல் லைன்ஸா இருக்கு. போர்ஸ் தியரி could not explain this fine structure. போர் சொன்னது வந்து இதை வந்து எடுத்துக்க முடியாது, போர் சொன்னது வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. To explain the observed fine structure of spectral lines, Sommer introduced two modified Bohr theory. Okay, Sommer வந்து ரெண்டு modified theory வந்து சொல்றாரு. Bohr theory சொன்னதை வந்து ரெண்டு modification வந்து பண்ணி சொல்றாங்க. According to Sommerfield, the path of the electron around the nucleus is generally in elliptical orbit, elliptical with the nucleus. So Sommerfield சொன்னது பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்ல வந்து இருக்குது. ஸோ எலக்ட்ரான் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்ல வந்து சுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சர்க்குலர் ஆர்பிட் சோமர்ஃபீல்ட் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்னு சொல்றாரு. பட் போர் வந்து என்ன சொல்றாருன்னா அது சர்க்குலர் ஆர்பிட்ல வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அவங்க சொன்னது. ஓகே, ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா the velocity of the electron move in an elliptical orbit varies considerably with the different path of orbit. ஓகே, எலிப்டிக்கல் ஆர்பிட்டா சுத்து வேற எலக்ட்ரான் வந்து velocity வந்து மாறிக்கிட்டே இருக்கு. This causes relativistic variation of mass of the moving electron. அப்ப வந்து எலக்ட்ரான் வந்து மூவ் ஆச்சுன்னா அதோட மாசும் வந்து மூவ் ஆகுது. Therefore he took into account that relativistic variation mass of the electron with velocity. மாசும் வெலாசிட்டி மாறுச்சுன்னா அது வந்து ரிலேட்டிவ் வேரியேஷன் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆட்டம் மாடல் டிஃபர்ஸ். ஓகே, இது வந்து தட்ஸ் ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் மேத்தமெட்டிக்கலி பை சோமர்ஃபீல்ட் தியரி. இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணது சோமர்ஃபீல்ட் தியரி மூலயமா தான் அனலைஸ் பண்ண மேத்தமெட்டிக்கலாக அனலைஸ் பண்றாங்க. தி எலிப்டிக்கல் ஆர்பிட் ஆஃப் த ஹைட்ரஜன். ஓகே, ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, அதோட எலிப்டிக்கல் ஆர்பிட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து ஃபிகர் 6.16 வந்து பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். தி எலக்ட்ரான் மூவ் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட் ரவுண்ட் த நியூக்ளியஸ் n. ஓகே, நியூக்ளியஸ் வந்து n சொல்றாங்க. இந்த எலக்ட்ரான் வந்து 6 வந்து மென்ஷன் பண்ணிருக்கு, அது வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்ல வந்து சுத்துறப்ப இட் பொசிஷன் அட் எனி இன்ஸ்டன்ட் கேன் ஃபிக்ஸ் இன் த டேர்ம் ஆஃப் போலார் கான்ஸ்டன்ட் r and phi. ஓகே, அப்ப வந்து ஃபைன்ற ஆங்கிள் வந்து அது வந்து சுத்து. ஓகே, இருக்குது. ஸோ எக்ஸ்ன்ற எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து அது வந்து சுத்துறப்ப ஃபைன்ற ஆங்கிள் வந்து மேக் ஆகுது. The radius vector makes the x-axis. The elliptical motion not only does the angle phi varies, but the length of the radius vector r. Okay, அப்ப length of the radius vectorம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஓகே, கிட்ட இருந்ததுன்னா அதாவது n வந்து 8 இருந்ததுன்னா அது எலக்ட்ரான் வந்து 8 இருக்கிறப்ப அதோட ஆங்கிள் வந்து கம்மியா இருக்கும். when கிட்ட இருக்கிறப்ப அதோட ஆங்கிள் வந்து அதிகமா இருக்கும். we know how the quantized modulation both the consideration of phi and இது வந்து Bohr's quantum condition வந்து சொல்றாங்க. therefore interval of p phi d phi is equal to n phi into h. அது ஈக்குவேஷன் 1 அதே மாதிரி r க்கு வந்து வச்சுக்கிறாங்க. so angular and azimuthal quantum number. okay, so angular and azimuthal quantum number n phi வந்து சொல்றாங்க. ரேடியேஷன் குவாண்டம் நம்பர்ல வந்து nr ன்னு சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து கால்குலேட் பண்றாங்க. டு டிட்டர்மைன் அலௌட் elliptical orbit integral of equation 1 and 2 equation வச்சுக்கிட்டு integral of 0 to 2 pi p phi into d pi is equal to n phi into h. therefore p phi வந்து n phi h divided by 2 pi ன்னு சொல்றாங்க. ஸோ அதை வந்து equation 3 ன்னு வச்சுக்கிறாங்க. ஸோ எவாலுவேஷன் ஆஃப் ஸோ இப்போ வந்து இதை வந்து எவாலுவேட் பண்றாங்க. p pi வந்து இருக்கிறப்ப எப்படி இருக்கு, க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் pr dr is equal to nr h அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து க்ளோஸ் இன்டெக்ரலா இருக்கிறப்ப எப்படி இருக்குது. the equation of ellipse in polar coordinates is polar coordinates இருந்தா எப்படி இருக்கும். 1 by r is equal to 1 plus epsilon cos phi divided by a 1 minus ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து அதோட இன்டெக்ரல் வேல்யூ வந்து எப்படி மாறுது, ஸோ லாகரிதம் பண்றப்ப எப்படி மாறுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதை இன்டெகிரேட் பண்றப்ப எப்படி மாறுது. ஸோ இதுதான் பேசிக் வந்து ஈக்குவேஷன்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் nr plus n phi is equal to n ன்னு சொல்றாங்க. therefore n is equal to n phi divided by 1 minus epsilon square into 1 by 2. ஓகேவா. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 11 வரைக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு எலிப்டிக்கல் ஆர்பிட்டா இருந்தால் எப்படி இருக்கும், செமி மேஜர் ஆர் செமி மைனர் ஆக்சிஸா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா.
ஸோ இது வந்து சோமர்ஃபீல்டு ஆட்டம் மாடல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் ஆட்டம் மாடல். ஸோ வெக்டார் ஆட்டம் மாடல்ல வந்து என்ன சொல்றாங்க, போர்ஸ் தியரி was able to explain only series spectral or simplest hydrogen atom. ஸோ போர்ஸ் தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ஒன்லி சின்னதாக இருக்கிற ஆட்டம், அதாவது எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஆட்டம், அது மாதிரி சின்னதாக இருக்கிற ஆட்டம் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. பட் பல்கான ஆட்டம்க்கு வந்து அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இட் குட் நாட் எக்ஸ்பிளைன் த மல்டிபிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் த சிம்பிளஸ்ட் ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகே, ஸோ மல்டிபிள் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேது. Sommerfeld theory was about to give an explanation of the fine structure of the spectral lines of hydrogen. Sommerfeld சொல்றது ஹைட்ரஜனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. However, Sommerfeld cannot predict correct number of fine structural line. வந்து Sommerfeld சொன்னது வந்து நிறைய fine structural lines வந்து சொல்ல முடியல. Moreover, no information about the relative intensious lines. Okay, intensious line வந்து சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாங்க. These old theories was inadequate to explain new discovery like Zeeman's effect. ஸோ இது வந்து ஓல்டு தியரியா இருக்குது. Zeeman's effect வந்து உருவாக்குறதுக்கு வந்து ஒரு இதா இருக்குது. எக்ஸ்பிளைன் நியூ டிஸ்கவரி லைக் Zeeman's effect அண்ட் ஸ்டாக் எஃபெக்ட். ஸோ இவங்க சொல்றது வந்து அடுத்தது வந்து டெவலப் பண்றாங்க. விச் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் குட் பி ஸ்பிளிட்டட் அப் அண்டர் த இன்ஃபினிட் மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக் அண்ட் ஃபீல்டோ வழியா அது வந்து இதாகுது. ஸோ சோமர்ஃபீல்டுக்கு அடுத்தது வந்து Zeeman எஃபெக்ட் என்ன சொல்றாரு, ஸ்டாக் எஃபெக்ட் என்ன சொல்றாங்க. Another drawback of Bohr's model was it could not explain the orbital electron in an atom were distributed around the nucleus. So Bohr சொல்றது வந்து orbital electron வந்து distribute பண்றதை வந்து சரியா சொல்லல. Therefore, in order to explain the complex spectral atom, the relation between the atom structure, vector atom model was introduced. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வெக்டார் ஆட்டம் மாடல் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கன்செப்ஷன் ஆஃப் ஸ்பேஷியல் குவான்டைசேஷன் அண்ட் தென் ஸ்பின் எலக்ட்ரான் ஹைபோதிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதை சொல்றாங்க. இந்த ஸ்பேஷியல் குவான்டைசேஷன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, போர் தியரி பிரகாரம் ஆர்பிட்டால்ஸ் ஆர் குவான்டைஸ்ட் ரிகார்ட்ஸ் மேக்னிடியூட், அது வந்து சைஸை வச்சு அதை வந்து குவான்டைஸ் பண்றாங்க. பட் அக்கார்டிங் டு குவாண்டம் தியரி, டைரக்ஷன் ஆர் ஓரியன்டேஷன் ஆஃப் த ஆர்பிட் இன் ஸ்பேஸ், ஓகே, டைரக்ஷன் வச்சு அவங்க வந்து சொல்றாங்க அப்படி சொல்றாங்க. ஓகேவா, த ரெஃப்ளெக்டர் லைன்ஸ் சூஸ் த டைரக்ஷன் ஆஃப் த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் த ஆட்டம். த டிஃபரண்ட் பொட்டன்ஷியல் ஆர்பிட் ஆஃப் த எலக்ட்ரான் ஆர்பிட் டிட்டர்மைன்ஸ் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் குவாண்டம் ஆர்பிட் ஆர் ஃபீல்டு டைரக்ஷன் மஸ்ட் பி தெம்செல்ஸ் குவான்டைஸ்டு. ஃபீல்டு டைரக்ஷன் வந்து குவான்டைஸ் ஆகும். த ஐடியா ஆஃப் ஸ்பேஸ் குவாண்டா லீட்ஸ் டு த Zeeman's எஃபெக்ட். இது வந்து Zeeman's எஃபெக்ட் வந்து உருவாகிறதுக்கு வந்து இதா இருக்குது. The Starks-Gons experiment provides the proof of the space quantization of atom. Stern-Gerlach அப்படின்னு சொல்ற அவர் வந்து சொல்றதுதான் குவாண்டம், இதை வந்து ஸ்பேஸ் குவாண்டம் வந்து உருவாக்குறதுக்கு இதா இருக்கு. ஸ்பின்னிங் எலக்ட்ரான்ல வந்து பாத்தீங்கன்னா, according to fine structure, the spectral lines explains the anomalous Zeeman effect. Okay, the spinning electron was introduced by Rydberg and Goldsmith in 1926. According to this hypothesis, the electron spin about an axis in its own. Electron வந்து தன்னைத்தானே சுத்திக்குது. It's a moves round the nucleus of the atom in an orbit. சுத்தி வருது அப்படின்னு சொல்ற ஸ்பின் குவாண்டம் நம்பர். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, வெக்டார் ஆட்டம் மாணவர் வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்னு. அக்கார்டிங் டு த ஓல்டு தியரி, த எலக்ட்ரான் வாஸ் சப்போஸ் டு ஹாவ் ஒன்லி ஆர்பிட்டல் மூமெண்ட் அரவுண்ட் த நியூக்ளியஸ். ஆர்பிட்டல் நியூக்ளியஸ் வந்து ஆர்பிட்டா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து வெக்டார் ஆட்டம் மாடல். ஓகேவா, இதுல வந்து ஸ்பேஷியல் குவாண்டம் நம்பர் பார்த்தோம், ஸ்பின் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குவாண்டம் நம்பர் அசோசியேட்டட் வித் வெக்டார் ஆட்டம் மாடல். ஸோ குவாண்டம் நம்பர் வெக்டார் ஆட்டம் மாடல்ல அசோசியேட் பண்ணது என்னன்னா, the principal quantum number n-ன்றது. ஓகேவா, this identical with one which Bohr-Sommerfeld theory வந்து Bohr-Sommerfeld theory வந்து ஈக்குவலா இருக்குது.
the serial number of the shell starting from the innermost design at its principal quantum number n. இது வந்து எப்படி நார்மலா மென்ஷன் பண்ணுவாங்கன்னா n ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. It can take only integral value of excluding 0. இது வந்து என்னன்னா integral value எடுத்துக்கும் ஆனா 0 தவிர்த்து. Therefore for example n is equal to 1 2 3 etc. அப்படின்னு சொல்றாங்க. So orbital quantum number அதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னா l ன்னு சொல்லலாம். ஸோ ஆர்பிட்டால் குவாண்டம் நம்பர் வந்து எல்லுன்னு சொல்லலாம். இது வந்து இன்டெக்ரல் வேல்யூ 0ல இருந்து up to n minus 1 வரைக்கும் சொல்லலாம். Therefore if n is equal to 4, l can be taken as 4 values. இப்போ n வந்து 4 இருந்ததுன்னா l ஓட வேல்யூ வந்து 0 to 3 இருக்கும். The convenient of the electron from l is equal to 0, it is called s electron. If l is equal to 1, p electron, l is equal to 2, d electron, l is equal to 3 and the f electron. The orbital atom momentum PL of the electron is PL is equal to LH. According to wave mechanics, PL is equal to L into L plus 1 into 1 by 2H. So இது வந்து orbital quantum number. இதே வந்து spin quantum numberல வந்து பாத்தீங்கன்னா S வந்து அது வந்து S ன்னு சொல்லலாம், small s அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணலாம். That is equal to 1 by 2 அப்படின்னு சொல்லலாம். Therefore s is equal to 1 by 2. அதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா ps that is equal to s into s plus 1 1 by 2 into h அப்படின்னு சொல்லலாம். Therefore total angular momentum of quantum number அப்படின்னு சொன்னா இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்றது j is equal to l plus s. lன்றது வெக்டார் குவாண்டிட்டி, sன்றது வெக்டார் குவாண்டிட்டி. ஓகேவா? jன்றது வெக்டார் குவாண்டிட்டி. ஓகே. ஸோ ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் பிளஸ் ஸ்பின்னிங் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ jன்றது total angular momentum of electron j அப்படின்னு சொல்றான். ஓகேவா? Therefore s is equal to plus or minus 1 by 2, j is equal to l plus or minus s அப்படின்னு சொல்றாங்க. Parallel and minimum sign of anti-parallel அப்படின்னு சொல்றாங்க. Therefore pj is equal to jh, the pj is equal to root of j into j plus 1 into h அப்படின்னு சொல்றாங்க. So magnetic orbital quantum number அப்படின்ற சொல்றப்ப ml அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். இதுவும் வந்து அதே மாதிரி தான். இதுல வந்து ml is or l into l l minus 1 l minus 2 up to etc. அந்த 0ல இருந்து -1 -2 up to -l வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த வந்து 6.21ல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ therefore the angle theta between l and b, angle theta வந்து மேக் ஆகுது l and b க்கு மேக் பண்றப்ப it gives cos theta is equal to ml divided by l அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர். The magnetic spin quantum number ms is expressed in the term as அந்த ஃபிகர் 6.23 வந்து பாத்தீங்கன்னா 22 வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ms is equal to 1 by 2, ms is equal to -1 by 2 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? So magnetic total angular quantum number is mentioned as mj, that is j is equal to l plus or minus 1 by 2 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து j is equal to 3 by 2 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. therefore j is equal to 3 by 2 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து குவான்டைசேஷன் ஆஃப் வெக்டார் ஆட்டம் மாடல். கப்ளிங் ஸ்கீம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கப்ளிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கப்ளிங் ஸ்கீம் இஸ் நத்திங் பட் இன் an atom having 2 or more electron. ஒரு ஆட்டம் இருக்குது, அந்த ஆட்டமுக்குள்ளார ஒன்னுக்கு 2க்கு மேல எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா இது வந்து கப்ளிங் ஸ்கீம்ல வரும். The orbital spinning angular momentum of all electrons can be added together in 2 ways. ரெண்டு வழியா ஆட் பண்ணலாம். The method of combination are depending on the interaction of coupling between the orbital and spinning angular momentum. The two type of scheme has been developed. LS coupling, that is Russell-Sounder coupling, and then JJ coupling அப்படின்னு சொல்றான். LS coupling வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். LS couplingனா என்ன? This type of coupling which occurs most frequently in LS coupling. Okay, so இது வந்து நார்மலா அக்கர் ஆகுது. In this type all orbital angular momentum vector various of electron combines to form a resolution L. இதுல வந்து கேபிட்டல் L ன்னு வரும். இந்த இது independent in all spinning angular momentum, therefore L and S. இதுல வந்து L ம் S ம் வந்து இது பண்றாங்க. L
then combines to form total angular momentum J of the atom. ஸோ இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல் வந்து எல் எஸ்ஸும் கம்பைன் பண்ணுறது ஜே. ஓகேவா? ஸோ இப்போ எல்லை வந்து கால்குலேட் பண்ண சொன்னால் L1 L2 அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணீங்கன்னா இப்போ L1 L2 கால்குலேட் பண்ணால் அது வந்து எல்லுன்னு வரும். அதே மாதிரி எஸ் வந்து S1 S2 அப்படின்னு கால்குலேட் பண்ணால் அது வந்து ஸோ எல் கேபிட்டல் எல் இஸ் ஈக்குவல் டு L1 + L2 அதை வந்து ஜேன்னு வச்சுக்கிறாங்க. எஸ் கேபிட்டல் எஸ் இஸ் ஈக்குவல் டு S1 + S2. ஓகேவா? ஸோ கேபிட்டல் எல் பிளஸ் கேபிட்டல் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜே. ஸோ அதுதான் வந்து எல்எஸ் கப்ளிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேர்ஃபோர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எல்ஐ, தட் இஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எஸ்ஐ, ஜே இஸ் ஈக்குவல் டு எல் பிளஸ் கேபிட்டல் எல் பிளஸ் ஸ்மால் கேபிட்டல் எஸ். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து எல் இஸ் கிரேட்டர் தேன் எஸ். ஓகே, எல் வந்து கிரேட்டர் தேன் எஸ்ஸாக இருக்கும். ஜே கேன் பி ஆஸ் 2s + 1. ஸோ எல் இஸ் இஃப் எல் இஸ் லெஸ் தேன் எஸ்ஸாக இருந்ததுன்னா ஜே வந்து எப்படி இருக்குன்னா 2l + s 1 இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த எல்எஸ் கப்ளிங் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் வழியாக சொல்லியிருக்காங்க. 2 எலக்ட்ரான்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும், 3 எலக்ட்ரான்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும், 4 எலக்ட்ரான்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ ஜேஜே கப்ளிங்னா என்ன? ஜேஜே கப்ளிங் இஸ் நத்திங் பட் ஸோ எல் பிளஸ் எஸ், அதுவும் எல்எஸ் தான், பிளஸ் அது வந்து எல் பிளஸ் எஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, இதை வந்து கேபிட்டல் ஜே ஐ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எல்ஐ வெக்டார் பிளஸ் எஸ்ஐ ஜே எஸ்ஐ வெக்டார். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் ஜே இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஜேஐஆ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்ராக்சிமேட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா J1 J2ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ J1 J2 இதை வந்து J1 J2 வந்து கம்பைன் பண்ணால் ஜேன்னு வரும். L1 L2 கம்பைன் பண்ணால் இது வந்து L2 S1 S2 வந்து கம்பைன் பண்ணால் J2ஆக இருக்கும். அதே மாதிரி L1ம் S1ம் கம்பைன் பண்ணால் J1ஆக இருக்கும். ஸோ அப்போ வந்து J1ம் J2வும் கம்பைன் பண்ணால் ஜேவாக வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த இந்த இதுக்கான இது. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது வந்து எல்எஸ் ஜேஜே கப்ளிங்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பவுலிஸ் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபிள்னு சொல்லிட்டு பார்ப்போம். பவுலிஸ் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபிள்ல என்னன்னா ஸ்டேட்மெண்ட், அது பவுலிஸ் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னா no two electron in an atom exist in the same quantum number. ஒரு ஆட்டம் இருக்குன்னா அந்த ஆட்டம்ல 2 எலக்ட்ரான் வந்து சேம் அதான் இருக்காது, குவாண்டம் நம்பர் வந்து சேமா இருக்காது. 4 quantum number n, l, ml and ms determines the statement of the electron completely. இது 4 இந்த 4 இதுதான் குவாண்டம் நம்பர் தான் ரொம்ப முக்கியமா வந்து இருக்கும், டிட்டர்மைன் பண்ணும். m, l, ml and ms இது மட்டும் தான் டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. hence the principle may be stated as no two electrons in an isolated atom may have the same quantum number அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து பவுலிஸ் சொல்றாரு. ஸோ அவர் வந்து 19th centuryல வந்து இருந்தவர். ஓகே, the Paulis implies that electron in an atom must have definite set quantum number. அது வந்து டெஃபினட்டா வந்து செட் குவாண்டம் நம்பரா இருக்கும், அதாவது NL, ML or MS அப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. the two electrons have all their quantum are ஐடென்டிக்கலா இருக்கும், அதாவது தனித்தனியா இருக்கும். one of them, 2 electrons could be excluded and the entering into the constitution of the atom. அது வந்து எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள்ல வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபிள் எனேபிள்ஸ் கால்குலேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கே ஷெல் இவர் வந்து ஷெல் வைஸாக பிரிப்பார், கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல்னு. ஓகே, கே ஷெல்ல வந்து n = 1 இருக்கும், L = 0 இருக்கும், ML = 0, S = 1/2 இருக்கும், MS வந்து +1/2 இருக்கும், அப்படி இல்லைன்னா -1/2 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல் ஷெல்ல வந்து n = 2 இருக்கும், L = 0 இருக்கும், ஆர் 1 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஷெல்ல வந்து n = 2 ஆர் L = 0, NML is 0 ஆர் MS = +1/2 ஆர் -1/2 அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எம் ஷெல்ல வந்து n = 3 இருக்கலாம்,
அதாவது சப்ஷெல்ல வந்து L is equal to 0, 1, 2 இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Therefore the third subshell is completely 2 into 2L plus 1 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Then for N shell வந்து therefore maximum of 32 electrons வந்து இருக்கலாம் N shell. ஓகேவா? So nth ஷெல்ல வந்து n நம்பர் ஆஃப் சப்ஷெல் வந்து n-1 இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து எப்படி பிரிக்கிறான், ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் 0ல இருந்து n வரைக்கும், நம்பர் ஆஃப் பாசிபிள் எலக்ட்ரான் ஸ்டேட் ஃப்ரம் 2 டு மேக்ஸிமம், சப்ஷெல்ல வந்து sp df g அப்படின்னு எக்ஸெட்ரா வரைக்கும் பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ல வந்து எப்படி வந்து n is equal to number sum of the electrons in n subshell வந்து எப்படி இருக்குன்னா summation of L is equal to 0 to L is equal to n plus 1 இருக்கும், 2 into 2L plus 1 இருக்கும். That is equal to 2 into summation of L is equal to 0 to L is equal to n minus 1 into 2L plus 1 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து KLMNO அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. குவாண்டம் நம்பர் பிளஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஸோ இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். NL அப்படின்னு சொல்லிட்டு n இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ L வந்து எந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ML எப்படி வருது, MS எப்படி வருது, அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் சப்ஷெல் இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் நொட்டேஷனில் வந்து எப்படி கொடுக்குறாங்க, நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஷெல் வந்து 2n², அது வந்து எப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாலிஸ் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல். ஓகேவா? லாஸ்டா பாத்தீங்கன்னா ஸ்டர்ன் கெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஸ்டர்ன் அண்ட் கெர்லாக் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றாங்க. We have seen that the orbital and spin motion of the electron in an atom involve the atom in the magnetic momentum. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் வழியா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, டைரக்ட் எவிடன்ஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்டம் ஆஃப் ஆட்டம். ஓகே, இது வந்து ஒரு எவிடென்ட்டா வந்து ப்ரூவ் பண்றாங்க. அது வந்து ஒரு டைரக்ட் எவிடென்ட்டா இருக்கு. ஸ்பேஸ் குவாண்டம் நம்பர் இன் ப்ரொவைட் த எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் ஸ்டர்ன் கெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, த பிரின்சிபல் வந்து the experiment is based on the behavior of the magnetic dipole. இது வந்து எப்படி வந்து மோஸ்ட்லி ரிலையபிளா இருக்குன்னா, மேக்னெட்டிக் டைபோல், atomic magnet. Okay, non uniform magnetic field. Okay, in a uniform magnetic field B, the dipole experiment is torque that tends to dipole parallel to the field. The dipole momentum of the field is normal field, the straight line without any deviation இல்லாத இருக்கும். The atomic magnetic field across such the inhomogeneous magnetic field normally in the field direction இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிகர் 6.30 வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். வின்றது வெலாசிட்டி. ஓகே, வெலாசிட்டி ஆஃப் த ஆட்டம் மேக்னெட் ஆஃப் மாஸ் m and L is the length of the path of the atom in field and T is the time travel of the atom in the field, L by V அப்படின்னு சொல்றாங்க. Therefore Fx is equal to dB divided by dx into PL cos theta. Fx is equal to dB divided by dx nu s cos theta. அது equation 1 வச்சுக்கிறாங்க. Therefore the acceleration given in the atom along the field direction is translatory force, that is equal to Fx divided by m. அது equation 2 வச்சுக்கிறாங்க. The distance of the atom along the field direction is emerging out of the field is equal to alpha, that is equal to 1/2 Fx divided by m into t square, that is equal to 1/2 Fx by m L square by V square. Therefore 1/2 dB divided by dx nu s cos theta divided by m into L square V square. அது வந்து equation 3 வச்சுக்கலாங்க. Nu is the magnetic momentum of the field direction, mu is equal to nu s cos theta. Therefore alpha is equal to 1/2 dB divided by dx nu by m L square into V square. The experimental arrangement வந்து பார்த்தீங்கன்னா silver is boiled in an oven. Okay, so ஒரு சில்வர் வந்து அவன்ல வந்து பாயில் பண்றாங்க. atom of the silver stream out of the opening of the oven. ஓகே, அதை வந்து அந்த ஸ்டீம் சில்வரை வந்து ஸ்டீல் பாயிலில் வந்து பாயில் பண்ணால் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி வந்து அது அந்த இது வந்து இருக்குது அப்படின்றத. The atom then pass through the
homogeneous magnetic field. அதை வந்து அதுக்கப்புறமேட்டு homogeneous magnetic field வந்து பாஸ் பண்றாங்க. the space shaped poles of the magnet mm. The high degree of non-uniform magnetic field is produced by the pole piece of powerful electron magnetic knife edge மூலமா பார்க்கறாங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா S1 S2ன்ற இந்த அவன் வழியா வந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்றப்ப the pole piece வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. therefore the field on இருந்தா எப்படி இருக்கும், field off இருந்தா எப்படி இருக்கும். ஓகேவா? so if no field, the beam produce continuous lines of plate. ஓகே, நான் field இல்லைன்னா நான் கண்டினியூஸ் லைன் ஆஃப் பிளேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So inhomogeneous magnetic field, it founds that stream of the silver atom split into two spectral lines. Silver atom வந்து two spectral lines வரும். The knowing dB by dx is equal into L, V and alpha is calculated, and then the silver atom has a magnetic momentum of one Bohr magneton in the direction of the field. One Bohr magnetona இருக்குது, magnetic of the field வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ஸ்டர்ன் Dirac experiment. ஓகே, இதோட வந்து செகண்ட் யூனிட் முடியுது. தேர்ட் யூனிட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். We will see in the next session. Okay.